கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது 116ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததே நம்ம எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தரணுன்றதுக்காக தாங்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தர அவர் விரும்புகிறாருங்க. நம்ம கூட மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு. அந்த இளைப்பாறுதல் தருகிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறாருங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்புன்னு. இது அழகா சங்கீதக்காரங்க தாவீது சொல்றாருங்க. கீழே 8ஆம் வசனத்துல, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். எவ்வளோ ஒரு விசுவாசமுள்ள வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாராம், நம்மளை கண்ணிக்கு தப்புறாரு, கண்ணீருக்கு தப்புகிறாரு. அப்புறம் மரண காரியத்திலிருந்து நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. நிறைய பேர் மரண தருவாயிலெல்லாம் ஆண்டவர் அவங்கள ஜீவனை பாதுகாத்து அவங்கள நடத்தி வரதெல்லாம் அவங்க ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பாங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் அந்த சூழ்நிலையில் மறித்திருந்தா, ஒருவேளை அந்த பலவீனத்தில் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா, நான் இப்போ உயிரோடையே இருக்க மாட்டோமே, நம்மள நினைப்போம் இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கெல்லாம் விலக்கி நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. பாருங்க, அதே சங்கீதக்காரன் தாவீது சொல்றாங்க, 12ஆம் வசனத்துல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நாம் அவருக்கு செய்கிற நன்றி கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்துமா எப்பவுமே அவர் செஞ்ச நன்மைகளை மறக்கவே கூடாதுங்க. அவர் செஞ்ச உபகாரங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி, ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த நன்மை செஞ்சுருக்கீங்க, நான் உமக்காக என்ன செய்ய போகிறேன்ப்பான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல கேட்கணுங்க. அதான் அந்த சங்கீதக்காரங்க தாவீது சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என்னால் முடிஞ்சது அவர் நாமத்தை தொழுது கொள்ள முடியும். நம்மளுக்கிட்டேயும் ஆண்டவர் அதை தாங்க எதிர்பார்க்குறார். என் பிள்ளை இன்னைக்கு ஜெபிக்காதா, என் பிள்ளை இந்த நேரத்தை எனக்காக கொடுக்காதான்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்காருங்க. நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ரிப்ளேனா, நம்ம அவருக்கு செய்யக்கூடிய கடமை அப்படின்னு பார்த்தோன்னா, தொழுது கொள்கிறது தாங்க. கர்த்தரை தொழுது கொண்டு அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம நினைத்து நன்றி சொல்கிறது தாங்க நம்ம அவருக்கு செய்கிற காரியமாக காணப்படுது. பாருங்க, அது மட்டும் இல்லை, 14 வசனத்தில், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன்னு தாவீது ராஜா சொல்கிறார். தாவீது ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் கர்த்தரை தேடுறதுல அவர் எந்த இடத்துலையும் சோர்ந்து போகலைங்க. 1000 வேலைகள் இருந்தாலும், 1000 காரியங்கள் இருந்தாலும், அவர் ஆண்டவரை தேடுற விஷயத்தில் எங்கேயுமே அவர் வீக்காக இல்லவே இல்லைங்க. 7 வேளை துதிச்சாருன்னு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, எக்காலத்திலும் அவரை சோத்தரிச்சாருன்னு வேதம் சொல்லுது. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு இதே தாவீது ராஜா 34ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்காருங்க. அவருடைய மகிமையை, அவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து நன்றி சொல்லணுங்க. இந்த ஆத்மா கிட்ட சொல்லணும். இந்த ஆத்மாக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேனா, நான் இந்த சூழ்நிலைகளை கடந்து நான் வந்திருக்கேனா, இது ஆண்டவருடைய கிருபையால் தான்னு நம்ம ஆத்மா கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணுங்க. அதான் பெர்க்மேன் செய்ய கூட அழகாக பாடியிருப்பான், என் ஆத்மாவே நன்றி சொல்லு முழு இருதயத்தோட. நன்றி சொல்லணுங்க. எப்படின்னா, முழு இருதயத்தோடு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணுங்க. ஏன்னா, நம்ம நன்றி சொல்ல இந்த நாவு பத்தவே பத்தாது. அவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்கிறாருங்க. எத்தனையோ பேரை கம்பேர் பண்ணிச்சேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறாரு இல்லையா? நம்ம அதுக்காக நம்ம எப்போவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணுங்க. அதை தாங்க கர்த்தர் எதிர்பார்க்குறார். இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற 103ஆம் சங்கீதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் நம்ம ஃபினிஷிங் ப்ரேயரில் சொல்லுவோம் இல்லையா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அப்போது இந்த ஆத்துமா எப்போவுமே அவர் செஞ்ச நன்மைகளை மறக்கவே கூடாதுங்க. நம்ம ஆத்துமா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவ்வளோ நன்மையை செஞ்சுருக்கார். இந்த ஆத்துமா நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம மட்டும் பூரிப்பாகிறது இங்கே முக்கியம் இல்லைங்க. அநேகர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு பூரிப்பாகணும். கர்த்தருடைய வார்த்தைனா என்னங்க சாதாரணமாக, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மைனா என்ன சாதாரணமாக, அதெல்லாம் அளவிடவே முடியாததுங்க. அதான் யோபு சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம் தேவன் நமக்காக செய்கிறவருங்க. அதனால் நீங்களும் நிறைய தேவைகளோடு இருக்கலாம், நீங்களும் நிறைய சூழ்நிலைகள் ஆகப்பட்டிருக்கலாம். இந்த ஆத்துமா கிட்ட சொல்லுங்கள், இது வரைக்கும் என்னை நடத்தினவர் இனியும் என்னை நடத்துவார். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. அதான் வசனம் சொல்லுது, விசுவாசன்ற ஒன்றால் இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடலாங்க. அதுதாங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுது. நீங்களும் விசுவாசிங்க. உங்கள் ஆத்மாவை தேவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து, இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுங்க, நீ நன்றி சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபையாலன்னு நீங்கள் அந்த ஆத்மாவை
ஆத்மாவுக்கு சொல்லுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். பிறருக்கும் நீங்கள் நன்மையாக மாற முடியும். நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாமளும் இருக்க முடியும். நம்ம ஆத்மாவுக்கு கர்த்தர் நிச்சயமாக இளைப்பாறுதல் தர அவர் வல்லவராக இருக்கிற இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கள் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.